இருக்கீங்க? வெளியே வாங்கக்கா. அக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா வெளியே வாங்க. அக்கா நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். வெளியே வாங்கக்கா. அரே பாப்ரே, நீ எதுக்கும் இங்கு வந்தது? நீ வெளியே போகுது. பொன்னி சிஸ்டர் கோபம் வருது. நீ வெளியே போகுது. நான் பொன்னி சிஸ்டரை பார்க்கணும். நீ பொன்னி சிஸ்டர் கூப்பிடு. கூப்பிடாது. நீ வெளியே போகுது. நீ எதுக்கும் இங்கே வந்தது? ஹஸ்பண்ட் வருது, உன்னை அடிக்குது. நீ வெளியே போகுது. அக்கா 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 இங்கே வாங்கக்கா. வெளியே போகுது. எனக்கு கோவம் வருது. வெளியே போ போ. ஏஸ்மா, யார்கிட்ட அப்படி கத்திட்டு இருக்க? யாரை வெளியே போக சொல்லிட்டு இருக்க? அத்தையம்மா நீங்கள் வருது. இது வெளியே போகுதுல்ல. அத்தையம்மா நீங்கள் வருது. நீ என்னத்துக்கு இங்க வந்திருக்க? உன்னை யார் கூப்பிட்டா? மரியாதை வெளியே போ. அவதான் உன்னை வெளியே போ வெளியே போன்னு கத்திட்டு இருக்கல்ல. பின்னத்துக்கு இங்க வந்திருக்க? நான் பொன்னி சிஸ்டரை பார்க்கணும். பொன்னி சிஸ்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். பொன்னி சிஸ்டர் கூப்பிடுங்க. அவளுக்கு செஞ்சதெல்லாம் பத்தலையோ? இன்னும் இங்க வந்து அவளை இன்னும் பாடாப்படுத்துறதுக்கு வந்திருக்கியோ? உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ எதுக்கு இங்க வந்த? மரியாதை வெளியே போறியே என்னமா வருது? அவளை நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? நான் பொன்னி சிஸ்டரை பார்க்க தான் வந்தேன். நான் பொன்னி சிஸ்டரை பார்த்துட்டு தான் போவேன். சிஸ்டருக்கு இப்போ எப்படி இருக்கு? சரியாயிட்டா? மரியாதை வெளியே போ. இல்லைன்னா சுடுத தண்ணியை கொரியான்னு மூஞ்சில ஊத்திர போறேன். எவ்வளவு திமிர் இருந்தா அவளுக்கு எப்படி இருக்கு ஏதா இருக்குன்னு நல்லா விசாரிக்க வந்தியோ? உனக்கு எம்பிட்டு திமிர் இருந்தா நீ வீடு தேடி வந்திருப்ப. அவளை படாத பாடு படுத்தி ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கிற அளவுக்கு பாக்கிட்டு இங்க நல்லவா மாதிரி வந்து சீனை போடுறியோ? அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் அவனை போய் கெட்டியிருக்கியே. அப்ப நீ எப்படிப்பட்டவளா இருப்ப? நல்ல விசச்சந்து இங்க வந்து நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறதுக்கு வந்திருக்க. மரியாதை வெளியே போயிரு. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மைனி நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நான் அக்காவை பார்க்காம இங்கே இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு அக்காவை பார்க்கணும். ப்ளீஸ் அக்காவை வர சொல்லுங்க. இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். பொறு. இப்போ வெந்நிய குறையாந்து மோரையில ஊத்துறனா இல்லையான்னு பாரு. பாப்பா குனி. பாப்பா சடையை ஒழுங்கா போடணும்ல. ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டல. பாப்பா குனி. 2 ஜடை வேண்டாமா? ஆமாம் வலிக்குதுமா. நல்ல பாப்பால்ல சொன்னா கேட்பல்ல. ஒரு ஜடை போட்டா காற்றுல முடி அவுந்துரும். 2 ஜடைனா இறுக்கமாக இருக்கும். உனக்கு அம்மா மாதிரி நிறைய முடி வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ 2 ஜடை போட்டால் தான் முடி வளரும். போட்டுட்டல கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. சரிம்மா. அக்கா அக்கா அப்பா நீ உள்ளே போ. அத்தையிட்ட போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட போ. சரிம்மா. நீ எதுக்கு இங்கே வந்த? நீ வீட்டுக்கு போ. மைனி பார்த்தா ஏச போகிறாங்க. அவங்க ஏசினாலும் பரவாயில்ல. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரியாயிட்டா? வாங்கக்கா வீட்டுக்கு. அது உன் வீடு. நீ சந்தோஷமா இரு. நீயும் வீட்டுக்காரரும் சந்தோஷமா இருங்க. என்ன எதுக்கு கூப்பிடுற? நீ போ. அக்கா அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனதும் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் மைனி ஏசுவாங்கன்னு தான் வரல. சரி நீங்கள் சரியானதும் வீட்டுக்கு வந்து பார்ப்போம்னு நினச்சேன். நீங்கள் அங்கே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் வரல. அக்கா ப்ளீஸ்க்கா வாங்கக்கா. அவரை கூட பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களாம்ல. அதான் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வாங்கக்கா. இது உன் வீடுமா, என் வீடு இல்லை. நானும் என் மகளும் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்போம். நீ உன் புருஷனோட சந்தோஷமாயிரு. நீ கிளம்பு போ. மைனி பார்த்தா ஏசப்படுறாங்க. நீ நகர்ந்து போ முதல்ல. இவன் மோரையில இருந்து வெந்நிய ஊத்தட்டும். அப்பதான் அடங்குவா. எவ்வளவு திமிர் இருந்தா ரூமுக்குள்ளேயே வந்திருப்பா. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நல்லவா மாதிரி இங்க சீனை போடுறதுக்கு வந்திருக்கா. ஆடு பகை குட்டி உறவாமா? மைனி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவள் போவா, நீங்கள் போங்க. ஏன் மைனி இப்போ கோவப்படுறீங்க? வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. நீ சிரிக்க வச்சையில சிரிக்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நாடகம் ஆடுறா பத்தியா? மைனி நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நான் உண்மையிலே அக்காவை கூப்பிடுறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் என்னையை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அக்கா அவர் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். நான் அக்காவை விட்டுட்டு தனியாக நான் மட்டும் அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கல. அன்னைக்கு கோபத்தில் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு. அவன் இப்படி நடின்னு சொல்லி கொடுத்தானா? அத நீ அப்படியே ஃபாலோ பண்ணி வந்திருக்கியாக்கோ? பெருசா வந்துட்டா. மூஞ்சும் மோரையும் பாரு. மைனி எதுக்காக இப்படிலாம் பேசுறீங்க? விடுங்க மைனி, அவ சின்ன பொண்ணு. ஏதோ கோவத்தில் அன்னைக்கு வீட்டை விட்டு போயிட்டா. அதுக்காக இப்படிலாம் பேசுறதா? மைனி வீடு தேடி வந்திருக்கா மைனி. நம்ம அவளுக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் அவளை அவமானப்படுத்தக்கூடாது. விடுங்க மைனி. இப்படியே லூசு மாதிரி இரு. அப்போ அவ அப்படித்தான் பண்ணுவா. இப்ப கூட அவளா வரல. அவன் சொல்லி இங்க நாடகம் போடுறதுக்கு வந்திருக்கா. நேத்து அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, உடனே அவனுக்கு நெஞ்சு குறு குறுன்னு இருக்கும்.
குத்தமுள்ள நெஞ்சி குறு குறுன்னு ஆன உடனே பொண்டாட்டிக்காரி அனுப்பி என்ன ஏதுன்னு வேவு பார்த்துட்டு வான்னு சொல்லியிருப்பான். அப்படிலாம் அவர் சொல்லலை. நானாக தான் வந்தேன். நான் வந்தது எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது. உன் பசப்பு பேச்ச அவன் நம்புவான், நாங்க எதுக்கு நம்பணும்? மைனி அப்படி பேசாதீங்க மைனி. அவள் வீடு தேடி வந்திருக்கா, அவளை ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? சும்மா இரு, உனக்கு உலகமே தெரியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்ப, பட்டு பட்டுன்னு பேசுவ, மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க தெரியாது. இவ எப்படிப்பட்ட பசப்புக்காரின்னு எனக்கு அன்னைக்கு பார்த்ததுலே தெரிஞ்சு போச்சு. என்ன நாடகம் ஆடுறா, டைப்பா நடிக்கிறா. இவளை நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் போதும். இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி ஏமாளி கோமாளியாவே இருப்ப? சும்மா இருங்க மைனி. உனக்கு கோவமே வரலையா? எனக்கு ஆத்திரமா வருது. இவளெல்லாம் வெண்ணிப்பானையில வச்சு அவிச்சாலும் அடங்காது போல இந்த ஆத்திரம். எவ்வளவு திமிர் இருந்தா பொண்டாட்டிக்காரி இருக்கு பிள்ளைகள் இருக்குன்னு தெரிஞ்சு அவனை கட்டிட்டு வந்திருப்பா. இன்னைக்கும் உன்னைய நல்லவா மாதிரில அவ பார்க்க வந்திருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம். வாங்க கான்னு கூப்பிடுறாளே, வெக்கமா இல்லை இவளுக்கு? மைனி இனி நம்புக. நான் உங்கள் காலில் வேணாலும் விழுறேன். நீங்கள் என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க. நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் அவரை விரும்பி தான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு அதுதான். இப்போவும் நான் அக்காவை உண்மையாகவே பாசத்தோடு தான் கூப்பிட வந்திருக்கேன். இவங்க பட்டு பட்டுன்னு பேசும்போதெல்லாம் எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் தனியாக உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு நாம் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கோன்னு. என்னை மன்னிச்சிடுங்க மைனி. என்னை நம்பி அக்காவை அனுப்புங்க. நான் அவங்கள நல்லா பார்த்துக்குவேன். இவளை யாரு உள்ள விட்டா? இங்க வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இவளை மதிச்சு வச்சு நின்னு பேசிக்கிட்டு இருப்பியோ? மரியாதை இவளை வெளியே போ சொல்லு, இல்லைன்னா அடிச்சு பல்ல உடைச்சு போடுவேன். நல்லா சொல்லுங்க. இவ புத்தியில உரைக்க மாட்டுக்கு. என்னமோ அவ யோக்கிய சிகாமணி மாதிரி அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டாலேடா. அவ புத்தி தெரியாம இவ ஓடிக்கிட்டாலேடா. அவ என்னத்துக்கு இங்க வந்து இவள நாடகம் ஆடுறாளோ யாருக்கு தெரியும்? நீ சொல்றத கேளு, மரியாதையா அவளை வெளியே போ சொல்லு. அவ என்னத்துக்கு இங்க வந்தா? உன்னை எங்கேயுமே நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கவளோ புருஷன் மட்டும் சேர்ந்து. அண்ணே நீ போனே, நான் போக சொல்கிறேன். கோவப்படாதண்ணே. இல்லையா, நீ தள்ளிப்போ. நீ சொல்றதெல்லாம் அவ கேட்க மாட்டா. நான் லார அரைஞ்சி அவளை தெருவுல பிடிச்சு தள்ளுதேன், அப்புறம் தன்னால போவா. மைனி வேண்டாம் மைனி. வீட்டுக்கு வந்திருக்கவங்கள அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் போங்க, அவள் தன்னால் போவா. நீ முதல்ல தெளிக்கோ. நீ சொல்ற பேச்சும் கேட்க மாட்ட, உனக்கு சுய புத்தியும் கிடையாது. நீ இன்னும் என்ன பாடுபட போறியோ தெரியல. இவளாலதான் உனக்கு இன்னும் என்ன பாடலாம் வந்து சேர போதும். முதல்ல இவளை நம்புறத நிப்பாட்டு. நீ நகர்ந்து போ. இதை கேளு, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ போய் உன் புருஷன் கூட சந்தோஷமாயிரு. அதை விட்டுட்டு இனிமே இங்கே வராத போ. இல்லைக்கா, நீங்கள் வந்தால் தான் நான் போவேன். முதல்ல இங்கே இருந்து போ. எனக்கு என் வாழ்க்கையை பார்த்துக்க தெரியும். எனக்கு அவங்ககிட்ட எந்த பிடிப்பும் கிடையாது. இனிமேல் நான் அங்கே வரமாட்டேன். நானும் என் பிள்ளையும் தனியாக தான் இருக்க போகிறோம். இதான் என் முடிவு. இது யார் வந்தாலும் மாற்ற முடியாது. முதல்ல நீ கிளம்பு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். அக்கா கண்டிப்பாக பேசுவீங்களா? கண்டிப்பாக பேசுகிறேன், நீ கிளம்பு. சரிக்கா. என்ன பேச்சு உனக்கு வேண்டி கிடக்கு? அவ என்னமோ நாடகம் போட்டு வந்திருக்கா. அவ சரி கிடையாது. மரியாதையா அவட்ட பேசுறத நிப்பாட்டு. நீ எதுக்கு அவட்ட பேசணும்? முதல்ல நான் லதாக்காவை பார்த்து பேசுறேன், அப்பதான் நீ அடங்குவ. அவ புத்தி சரி கிடையாது. அவ என்னத்துக்கோ பிளான போட்டு வந்திருக்கா. அவளை நம்பாத. எனக்கு என்னமோ அவ சரியா தெரியல. ஒழுங்கா உங்க மைனிகாரி சொல்றத கேட்டு நடந்துக்கோ. அண்ணே இனிமே என்னென்ன இருக்கு என்னை ஏமாத்ததுக்கு? நீங்கள் 2 பேரும் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இனிமே கோவப்பட்டு எதுவும் நடக்க போறது இல்ல. அண்ணே நான் வேலைக்கு போக போறேன், என் பிள்ளைய பார்க்க போறேன். இனிமே இங்க என்ன இருக்குண்ணே? இருக்குன்னா டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடுன்ட்டு வருவா பாரு. அதுக்காக தான் வந்திருப்பா. என்னமோ நல்லவா மாதிரி உன்னைய வந்து இன்னைக்கு பார்த்துட்டு போயிட்டு இன்னொரு நாள் நோட்டீஸை தூக்கிட்டு வருவா. வேணும்னா பாரு, அதுக்காக தான் வந்திருப்பா. ஆமா வசந்தி, எனக்கு கூட தோணல. சொல்றது சரிதான். அவ நல்லவ மாதிரி இவளை பார்த்துட்டு இவட்ட கோவப்பட்டு கையெழுத்து வாங்க முடியாது. அதனால இவட்ட சமாதானமா போய் கையெழுத்து வாங்குன்னு நினைச்சுதான் இப்ப பாக்கிறதுக்கு வந்திருப்பா. மைனி அதுக்கு அவ இப்பவே கையெழுத்து கேட்டா நான் போட்டிருப்பேனே. அதை விட்டுட்டு அப்படிலாம் இருக்காது மைனி. நீங்க வேற ஏதாவது கற்பனை பண்ணாதீங்க. நான் சொல்றதுதான் நடக்க போகுது. வேணும்னாலும் பாரு. நான் போய் லதா கிட்ட பேசிட்டு வரேன். அவ என்னத்துக்கு இங்க வந்து சீனை போடுறான்னு உனக்கு புரியாது, எங்களுக்கு புரியும். இல்ல மைனி, எனக்கு பார்த்தா அவளை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. அவ சாதாரணமா தான் வந்த மாதிரி இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்ப. எங்க கிட்டதான் இந்த குதிப்ப, வேற ஒண்ணும் கிடையாது. நீ இவளை நம்பாதன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். வேணும்னாலும் பாரு, உன் மைனிக்காரி சொல்றதுதான் உண்மையா இருக்க போகுது. சும்மா இருனே நீயுமா. சொல்லிட்டேன், அவளை நம்பி நாசமா போவாத. அவளுக்கெல்லாம் இப்ப கையெழுத்தே போடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு உன் வேலையை பார்த்துட்டு கம்மனு இரு. அதை விட்டு போட்டு எங்கிட்ட கேட்காம ஏதாவது பண்ணுன
அப்புறம் இருக்கு உனக்கு. சரி மைனி, விடுங்க மைனி, நான் உங்கள்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன், போதுமா? ஏங்க இவளெல்லாம் நம்ப முடியாது. இவளை எங்கேயும் போக விடாம கவனமா பாத்துக்கோங்க. நான் போய் லதாக்காவை பார்த்து பேசிட்டு வரேன். அவ இங்க வந்துட்டு போறானா ஏதோ காரியம் இருக்குங்க. இவ தலையில முளை தரைக்கிறதுக்கு தான் அவ அலைதா. இவ லூசு மாதிரியே இருப்பா. நான் போய் முதல்ல லதாக்காவை பார்த்து பேசுறேன். ஆமா வசந்தி, எனக்கும் என்னமோ பயமா தான் இருக்கு. முதல்ல போய் அந்த அக்காவை பார்த்து பேசு. அந்த அக்காவுக்கு தான் உலக விவரம்லாம் தெரியும். அந்த அக்கா சொன்னா கரெக்டா இருக்கும். நீ போய் பார்த்து பேசிட்டு வா. சரிங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்காத, ஆத்திரமா வருது. போ போ, போய் ஒரு காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. அண்ணே நீ போன, நான் எடுத்துட்டு வரேன். ஏனே இப்படி கோவப்படுற? அவ ஒரு ஆளு, அவளுக்கு பிறகு சப்போர்ட் பண்ணனா கோவம் தான் வரும். போ போய் காப்பியை போடு. வசந்தி, வசந்தி, எங்க யோசனையில உட்காந்துட்டு இருக்க? வசந்தி, என்னங்க கிளம்பிட்டீங்களா? சரி போயிட்டு வாங்க. உனக்கு என்னாச்சு? ஒரே யோசனையா உட்காந்துருக்க. நான் சாயங்காலம் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். முன்னாடிலாம் ஓவர் டைம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். இனிமே கொஞ்ச நேரம் ஓவர் டைம் தினமும் பார்க்கணும். அப்பதான் பொண்ணுக்கு ஏதாவது செய்ய முடியும். ஆமாங்க, அதை தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன். தினமும் ஒரு 2 மணி நேரம் ஓவர் டைம் கேட்டு வாங்குங்க. சரி வசந்தி, பொண்ணிய நல்லா பாத்துக்க, கவனமா இரு. அவ ஏதாவது பண்ணிடாம அவட்ட சண்டை கிட்ட போட்டுறாத. என்னங்க நீங்க? நான் என்ன அவட்ட அப்படியே நடந்துக்க போறேன்? அவன் நிலைமை தெரியாதா என்ன? நான் பழைய வசந்திலாம் இல்லை. நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன். அவ சாப்பிடலங்க, இன்னும் வரவே இல்லை. சரி வருவா வருவான்னு உட்காந்துருக்கேன், சேர்ந்து சாப்பிடுன்னு. என்ன நீ அவளுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கலையாக்கும்? போ போய் அவளை வர சொல்லு. நான் அவட்டையும் சொல்லிட்டு போறேன். அண்ணே, என்னைய தான் தேடிட்டு இருக்கியா? என்னண்ணே? பொன்னி, நீ எங்க கிளம்பிட்ட? நீ சாப்பிடலையாம? சாப்பிட வான்னு கூப்பிட வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளேயும் நீயே வந்துட்ட. எங்க கிளம்பி இருக்க? எங்கேயாவது கடைக்கு போறியா இல்ல ஸ்கூலுக்கு போறியா? அண்ணே அது வந்து வந்து நான் உங்ககிட்ட நேற்றே சொல்லணும்னு இருந்தேன். லதாக்காவை பார்க்க போகிறேன். அவங்கள என்னத்துக்கு பார்க்க போற? அவங்க தான் வருவாங்களே, என்னத்துக்கு அங்க போற? அண்ணே நான் அந்த லதாக்காவோட மாப்பிள்ளை இருக்கார்ல சீனிவாசன், அவர் கம்பெனியில் வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன். அந்த அக்கா தான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு. அதான் நானும் அந்த அக்காவும் கம்பெனியில் போய் அந்த அண்ணனை பார்த்துட்டு அப்படியே எப்போ வேலையில் சேரலான்னு கேட்டுட்டு வரலான்ட்டு இருக்கேன். பொன்னி, சொல்றதை கேட்க மாட்டேன். என்னத்துக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? நான் தான் உன்னை பேசாம இங்க இருன்னு சொல்லியிருக்கேனே. வேலைக்கு போறியா? என்ன வேலைக்கு போற? உங்க அண்ணன் சொல்றது சரிதானே? நீ பேசாம இங்க இரு. வேலைக்கு இப்ப என்னத்துக்கு உனக்கு? நாங்க தான் உன்னை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல, பின்ன என்ன? மைனி, எவ்வளோ நேரம் வீட்டிலேயே அடங்கி கிடக்கிறது? எனக்கு கையும் காலம் சும்மாவே கிடக்காது. என்னையால் இப்படியே வீட்டுக்குள்ளே அடைஞ்செல்லாம் கிடக்க முடியாது. அதனால தான் ஒரு நேரப்போக்குக்கு சும்மா போகலாமேன்னு சொன்னேன். அந்த அக்காவும் சரி நீ வேலைக்கு போகிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் பிறகு படித்ததை எதுக்காவது யூஸ் பண்ணும்லானே. நீ நாங்க சொல்ற எதையும் கேட்க மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். என்னமோ பண்ணு போ. அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே. நானும் என் மவளும் அந்த லதாக்கா இருந்தாங்கல்ல பழைய வீடு, அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கலாம்னு நினைக்கிறோம். என்னோட சொந்த சம்பாத்தியத்தில் நான் என் மவளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பானே? சொல்ற எதையும் கேட்காத. இங்க இருன்னு சொன்னா தனியா போய் இருக்க போறாளாம்ல. தனியா தனியா இருந்து என்ன பண்ண போற? ஏன் இங்க இருந்தா என்ன? நாங்கெல்லாம் உன்னை இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் நீ நினைச்சதை தான் சாதிக்கணும்னு நினைக்கிறியோ தெரியல. மைனி அப்படிலாம் இல்லை மைனி. தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறு தான் மைனி. நம்ம எங்கே போக போகிறோம்? இந்த வீடு நீங்கள் இங்கே இருந்து எட்டுனா அங்கே வந்து நிற்க போறிய, நான் அங்கே இருந்து இங்கே வந்து நிற்க போகிறேன். இப்போ எங்கே போக போகிறேன்? தனியாக இருந்தால் தான் எனக்கும் ஒரு தைரியம் வரும். அதனால தான் மைனி, வேற ஒன்றும் இல்லை. நீ தனியா போய் இருந்தனா அப்புறம் உங்ககிட்ட வந்து அங்க நின்று நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். என்னத்துக்கு? நீ இங்க இருந்தனா அவன் வரமாட்டான். அண்ணே இனிமெல்லாம் நான் அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்கவே மாட்டேன். நீ ஏன் கவலைப்படுற? இனிமே அவன் என்னை தேடி வரவும் மாட்டான். நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு நேரப்போக்கு சரின்னு சொல்லுனே. நாங்க சரின்னு சொல்லாட்டா நீ என்ன கேட்கவா போற? உன் இஷ்டம், என்னமோ பண்ணு. சரி சாப்பிட்டுட்டு போ, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வா. சரி மைனி வாங்க. அண்ணே வாண்ணே. நான் சாப்பிட்டுட்டேன் பொன்னி, நான் கிளம்புறேன். நீ போயிட்டு வா. சரிண்ணே. நீ எதுக்கு இங்கே வந்த? நீ வராதுன்னு சொல்லியிருக்கல்ல. மைனி பார்த்தா ஏச போறாங்க. நீ கிளம்பு முதல்ல இந்த இடத்த விட்டு. அக்கா நான் போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் வாங்க, நான் உங்கள் கூட சேர்ந்து தான் போவேன். நான் தனியாலாம் போக மாட்டேன். நீங்கள் வாங்க. ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாது. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு, இங்கே வராத. என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க. ஏன் இந்த பாடுபடுத்துற? உனக்கு என்ன வேணும்? அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் வாங்க, நான் கிளம்புறேன்.
நாம 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கலாம். வாங்கக்கா. நான் சொல்ற எதையும் நீ காதுல வாங்க மாட்டே. நீ சொல்றதுதான் சொல்லிக்கிட்டு இருப்ப. தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பு. எனக்கு வேற வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, இல்லைங்கக்கா, நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்கக்கா. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? நான் வாங்க வாங்கன்னு உங்களை வந்து கூப்பிடுறேன். நீங்க என்னைய சந்தேகப்பட்டுட்டே இருக்கியே. நான் கூப்பிட்டா வர மாட்டீங்களா? ப்ளீஸ் வாங்க. பொன்னி கிளம்பிட்டியா? அக்கா வாங்கக்கா, கிளம்பிட்டேங்க்கா. இவன் என்னத்துக்கு இங்க வந்து நிக்கிறா? இவளை யார அழைச்சா? இவன் என்னத்துக்கு இங்க வந்திருக்கா? நீ இவளை வர சொன்னியா என்ன? அக்கா நான் எதுக்கு இவ்வளோ வர சொல்கிறேன்? சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நேத்துல இருந்து என்னைய வாங்க வாங்க சேர்ந்திருப்போன்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. சொல்ல சொல்ல எதையும் காதில் வாங்க மாட்டேக்கா. பெரிய தாராள பிரபு அக்கா இல்லாம இவளால அங்க இருக்க முடிய மாட்டேக்கு. வந்து அழைக்க வந்துட்டா. என்னத்துக்கு வந்த? என்ன காரணத்தை வச்சுக்கிட்டு வந்த? சும்மா நல்லவ மாதிரி சீனை போடுறியோ? உன் சீனெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. மரியாதையா இடத்த காலி பண்ணு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் பொன்னி அக்காவை பார்க்க வந்தேன். நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்கு எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறீங்க? ஓகே கேட்காம பின்ன யாரு கேப்பா? நீ என்னத்துக்கு இங்க வந்த? நேத்தே உன்னைய விரட்டி முடிச்சிருக்கனே, இன்னைக்கு வந்து நிக்கிறியே. அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. ஏதோ பிளான் போட்டு தான் அவளை சுத்தி சுத்தி வர்ற. என்ன விஷயம்? மரியாதையை நேரடியா சொல்லு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் எந்த கெட்டணத்துலையும் வரல. நான் அக்காவை கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினச்சி தான் வந்தேன். நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. அக்கா நீங்கள் வாங்க, நம்ம போவோம். வாய மூடு. அவளே அந்த வெக்கங்கட்ட புருஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டா. நீ என்னமோ பெருசா வந்து அக்கா நொக்கான்னு அழைச்சிக்கிட்டு இருக்க. மரியாதையை ஓடி போயிரு. இல்லைன்னா அரைஞ்சு பழகுலெல்லாம் கலத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு அலையுதியே? புருஷனம் பொண்டாட்டிய மாறி மாறி அவளை நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கீரோ? நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீயும் உன் புருஷனும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. அதை விட்டு போட்டு என்னைய வா வா வான்னு கூப்பிடாத. ப்ளீஸ் நீ கிளம்பு. அதான் சொல்லிட்டால, இடத்த காலி பண்ணு. உன் புருஷக்காரன் நீ போய் கூட்டிட்டு வான்னு சொன்னானோ இங்க வந்து நிக்கிற. மைனி புரிஞ்சுக்கோங்க. அத்தானுக்கு நான் இங்கே வந்ததெல்லாம் தெரியாது. நானாக தான் வந்தேன். எனக்கு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுட்டு அதனால தான் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு போவோன்ட்டு வந்தேன். அம்மா தாயே, நீ பண்ணின மொத்தத்துக்கும் போதும். நீ தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. நீ அக்காவுக்கு ஒன்றும் நல்லது பண்ண வேண்டாம். அக்கா நல்லா இருப்பா. நீ ஒன்றும் அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு தெரியும் அவள் வாழ்க்கையே எப்படி வாழணும்னு. நீ தான் 2ஆம் தரமா ஆசைப்பட்டு கட்டினியே. அந்த அத்தான் கூட சந்தோஷமா இரு போ. அதான் சொல்லிட்டாகல்ல, கிளம்புறது. அக்கா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. நீங்கள் வாங்கக்கா. நீங்கள் ஏன்க்கா அத்தானை வேண்டான்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா? அத்தான் உங்களுக்கு வேண்டவே வேண்டாமா? அதான பார்த்தேன். ஆட்டை குத்தி மாட்டை குத்தி நீ அங்கதான் வந்து நிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா ட்ராமா போடுறா? அக்காவை கூப்பிட வந்தாலும் அக்காவை. உனக்கு அவ டைவர்ஸ் பண்ணணும், அதுதானே வேணும். அதை நேரடியா கேட்டு தொலைக்கிறது. மூஞ்சியும் மொகரக்கட்டையும் பாரு, வந்துட்டா பெருசா. நான் உண்மை தானே சொல்கிறேன். அவங்க அத்தான் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. அப்போ வேண்டானா டைவர்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? பாத்தீங்களாக்கா எப்படி பிளான் போட்டு வந்திருக்கானே. இவ எப்பேற்பட்ட வில்லி. இப்ப தெரிஞ்சுதா பொன்னி? நீ என்ன சொன்ன? இப்படிலாம் வந்திருக்க மாட்டா மைனி. அவ சாதாரணமா தான் வந்திருக்கா. அவ மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொன்னியா? பத்தியா எப்படி டைவர்ஸ் கேக்குறானே. அவ்வளவு சீக்கிரம் அவ டைவர்ஸை கொடுக்க விடுவேன்னு நீ நினைக்கிறியோ? அதையும் பார்ப்போம். நீ இம்படு தூரம் வந்த பிறகு அவ டைவர்ஸ் பேப்பர்ல என்னைய மீறி எப்படி கையெழுத்து போடுவான்னு நானும் பார்க்குறேன். அவங்க தான் அத்தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேண்டான்னு சொன்னால் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதானே? நாங்களாவது சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது? மைனி அவ சொல்கிறதும் சரிதானே. நமக்கு அவர் கூட வாழ விருப்பம் இல்லை. அதனால் அவள் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்குறா. கையெழுத்து போட்டுட்டா போச்சு. ஏன் மைனி அதுக்கு போட்டு மல்லுக்கு நிற்கிறீங்க? அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டும். பொன்னி வாயை மூடிக்கிட்டு இரு. நீ இப்படிலாம் பேசாத. இவளுக்கு கையெழுத்து போட்டுலாம் கொடுக்கணுமா? கையெழுத்து போட்டு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. உன் சோழியை பார்த்துட்டு போ. அவங்க தர்றேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. என்னத்துக்கு? அவங்களுக்கே விருப்பம் இல்லை. பின்ன என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சு? இருப்பாள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். மரியாதையை இடத்த காலி பண்ணிட்டு ஓடி போயிரு.
கையெழுத்து கேட்டுலாம் வரலாம். கையெழுத்து கேட்டு நீ வந்தாலும் சரி, உன் புருஷன் வந்தாலும் சரி, உன் பெரியம்மாக்காரியும் உன் ஆத்தாக்காரி வந்தாலும் சரி, இங்கே எவ வந்தாலும் அடிதான் விழும். மரியாதையை இடத்த காலி பண்ணிருங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ எங்க கிட்ட இருந்து வாங்கிருவியானே நானும் பார்க்கறேன். இடத்த காலி பண்ணு. நீங்க என்ன லூசா? அக்காவே தாரன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன மல்லுக்கு நிக்கிறது? நான் எப்போ அவங்ககிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அக்காவை வெளியே பார்த்து வாங்கிக்கிறேன். வந்த வேலை முடிஞ்சிச்சு, வரட்டா? இக்கா எப்படி சொல்லிட்டு போறா பத்தீங்களா? பொன்னி அறிவு கெட்டவளே, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீ எங்களை மீறி கையெழுத்து போட்ட அப்புறம் இருக்கு உனக்கு. நீ நான் சொல்றத இப்ப மாதிரி கேளு. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா சவால் விட்டுட்டு போவா. அவளை சும்மாவே விடக்கூடாது பொன்னி. நீ கையெழுத்தே போடாத. உன் பிள்ளை அவனுக்கும் தானே பிள்ளை. அவன் போய் நல்ல ஜாலியா இருப்பான். நீ அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்னு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. எங்க கிட்ட கேட்காம நம்ம கையெழுத்து போட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன அந்த அக்கா கேட்டுக்கிட்டே இருக்காக்க நீ வாயை திறக்காம இருக்க? ஒழுங்கா பதில் சொல்லு. இக்கா அவனே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டேன். நம்ம பிள்ளைய நம்ம வளர்ப்போம்க்கா. என்னத்துக்கு அவன்கிட்ட போய் மல்லுக்கு நிற்கணும்? அவன் எக்கேடும் கெட்டு போகிறான். அவளால் சந்தோஷமா இருக்கட்டும்க்கா. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அதோட நம்மளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு முடிவாயிரும். அப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியதானே. எதுக்குக்கா அவட்ட போய் மல்லுக்கு நிற்கணும்? இவ திருந்த மாட்டாக்கா. இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. பழைய பொன்னியா இருந்தா இந்நேரம் இவளை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பா. இவ நான் சொல்றதையும் கேட்க மாட்டேக்கா. இவ இஷ்டத்துக்கு என்னெல்லாம் பேசுறா பாரு. உடனே எல்லாம் கொடுக்க கூடாது, புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாள் பொறு. அவ 2 பேரும் ஆடட்டும். 2 பேரையும் கொஞ்ச நாளைக்கு விடு. என்னதான் வலிக்கு வரான்னு பார்ப்போம். அப்புறமா போடலாம். எங்க கிட்ட கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்காத. சரிக்கா, இப்படி தூரம் சொல்றியே, உங்கள்கிட்ட கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன். விடுங்க, வாங்க நம்ம முதல்ல போவோம். இப்ப சொல்றியே அது சரி. எங்க கிட்ட கேட்காம ஏதாவது செஞ்ச அப்புறம் இருக்கு உனக்கு. மைனி, கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்தையும் கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீங்கள் தான் இனிமே. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் எந்த முடிவுனாலும் பண்ணுவேன். சரி மைனி, நானும் அக்காவும் போயிட்டு வரோம். இப்ப சொன்னியே அது சரி. சரி வா போவோம். வசந்தி நாங்க போயிட்டு வரோம் டி. சரிக்கா போயிட்டு வாங்க.